ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு கலர் கலரான இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஃப்ளவர் பாஸ்கெட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கலர் கலராக ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த சைஸுக்கு இந்த ஃப்ளவர் பாஸ்கெட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து 7 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ண போகிறேன். எல்லா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் நான் இதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு பாஸ்கெட் தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. 2 போர்ஷனாக நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சைஸில் கட் பண்ணதை கைப்பிடி செய்கிறதுக்காகவும், பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறத அந்த பேஸ்கெட் செய்கிறதுக்காகவும் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி சின்ன சைஸில் தான் இந்த பேஸ்கெட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து குட்டியாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் செய்யக்கூடிய பேஸ்கெட்டுக்கு தகுந்த அளவுக்கு மெஷர் பண்ணி இது இந்த ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு சைடில் நம்ம வைக்கிறதுக்காக ஒரு திக்கான சார்ட் பேப்பர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நான் 7 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி அதை லைன் போட்டுட்டு அதை வந்து கட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து இன்றைக்கி சார்ட் பேப்பரில் இதை செய்யலைங்க. அதுக்கு பதிலாக 2021 கேலண்டர் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். எதுக்காக நான் இதை கட் பண்ணுறேன் அப்படின்னா, எந்த கடைக்கு போனாலும் ஆளுக்கு இந்த மாதிரி 2021 கேலண்டரை கொடுத்துட்றாங்க. வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, பக்கத்து வீட்டு கொடுக்கலான்னு பார்த்தா நம்ம வீடை விட அவங்க வீட்டில் அதுக்கு மேலே வச்சுருக்காங்க. ஸோ நான் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிடுங்க. சுற்றி ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை நம்ம ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேங்க. ஃபெவிகால் இருந்ததுனாலோ இல்லை ஃபெவிபாண்ட் இருந்ததுனாலோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை ஒட்டிடுங்க. நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கட் பண்ணியிருக்கிற பக்கம் அடிப்பக்கத்தில் இருக்கணும். கட் பண்ணாத சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் ஒட்டிடுங்க. ஒவ்வொரு கலராக மாற்றி மாற்றி ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரே கலர் ஸ்டிக்கை 3 இல்லை 5 வச்சு நீங்கள் மாற்றி மாற்றி ஒட்டிக்கோங்க. அது வந்து உங்களோட இஷ்டம்தான். நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வாங்கும்போது அவங்க எப்படி லைனாக வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி ரெட், ஆரஞ்சு, எல்லோ, அப்புறம் க்ரீன், அப்புறம் ப்ளூ, அப்புறம் வந்து வயலட், இந்த மாதிரி நான் வந்து ஒட்ட போகிறேன். இது ஒட்டும்போது எல்லா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டுங்க. அதாவது மேல் பக்கமும் கரெக்டாக இருக்கணும், அடிப்பக்கத்துலேயும் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஒட்டிடுங்க. 5 கலர்லேயுமே நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து ஒட்ட வச்சுட்டேங்க. இன்னும் ஒரே ஒரு கலர் பாக்கி இருக்குது. அதுலேயுமே ஹார்ட் க்ளூ கன் போட்டுட்டு அந்த வயலட் கலரையும் எடுத்து நான் இதில் ஒட்ட வச்சுக்கிறேன். இது செய்கிறதுக்கு பொதுவாக நம்ம ஃபெவிகால் அப்புறம் ஃபெவிபாண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை விட ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பேஸ்கெட்டை நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் வந்து ஓரளவுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இதுக்கு இன்னும் கைப்பிடி செய்யலை. இது வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம இப்போ கைப்பிடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். நான் வந்து மறுபடியும் அந்த கேலண்டர் அட்டை தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஐஸ்கிரீம் ஸ்டிக், அதை எடுத்து நான் ஒட்ட வச்சுக்கிறேன். ஒட்ட வைக்கும்போது மாற்றி மாற்றி ஒட்ட வச்சுக்கோங்க. இப்போ ரெட் கலரில் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து ஒட்ட வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒட்ட வச்ச ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ண பக்கம் கீழ்ப்பக்கமாக வர மாதிரி ஒட்ட வச்சுருக்கேன். 2வது எடுக்கிறத மாற்றி ஒட்ட வச்சுக்கலாம். கட் பண்ணாத பக்கம் வந்து அடிப்பக்கத்தில் இருக்குது. இப்போது கட் பண்ண பக்கம் மேல் பக்கமாக வர மாதிரி ஒட்ட வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரியே ஒவ்வொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் எடுத்து நம்ம மாற்றி மாற்றி ஒட்ட வச்சுக்கணும். ஒவ்வொரு கலர்லேருந்தும் 5 ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒட்ட வச்சுக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஒட்ட வச்சாச்சு. எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கையாலேயே ஒவ்வொரு ஸ்டிக்குக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை வந்து நீங்கள் இப்படி பிரித்து விடணும். இப்படி பிரித்து விட்டீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த கைப்பிடி வந்து கரெக்டாக வரும். பிரித்து விடாமல் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். கைப்பிடிக்காக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையும் இது மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டுக்கு சைடில் வச்சுட்டு நம்ம இதை ஒட்டிக்கலாம். ஒட்டும்போது கொஞ்சம் கவனித்து பார்த்து எந்த இடத்துல ஒட்டினா கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு ஹார்ட் க்ளூ கன் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கையில் நல்லா பிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் அது நல்லா ஸ்டிக் ஆகும். இப்போ இது நல்லா ஒட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் இதில் டெக்கரேஷன் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கோல்டன் கலர் செயின் எடுத்து ஒட்ட வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் ஸ்டிக்கர் ஒட்ட வச்சுருக்கேன். அப்புறம் அடிப்பக்கத்தில் வந்து கோல்டன் கலர் லேஸ் எடுத்து அதையுமே நான் வந்து நீட்டாக கட் பண்ணி ஒட்ட வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டெக்கரேஷன் இதில் பண்ணலாங்க. பீட்ஸ் ஒட்டலாம், இல்லை ஸ்டோன்ஸ் ஒட்டலாம். அது வந்து உங்களோட விருப்பம்தான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதில் ஃப்ளவர்ஸ் தான் வச்சு காட்ட போகிறேன். இல்லைனா சாக்லேட் உங்களுக்கு பிடிக்கும்னா சாக்லேட் வச்சு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்திருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க.
ஒருவேளை உங்ககிட்ட பிளைனான ஐஸ்கிரீம் ஸ்டிக் தான் இருக்குன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்து இந்த பேஸ்கெட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணிவிட்டு அக்ரலிக் பெயிண்ட் இருந்ததுன்னா கொடுத்துக்கோங்க. இல்லை போஸ்டர் கலர் இருந்தால் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டியாகவும் இன்னொரு பேஸ்கெட் ரெடி பண்ணியிருக்கிறோம். 2 பேஸ்கெட் இருக்குது. ஒன்று வந்து கலர் ஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ணது, இன்னொன்று வந்து பிளைனான ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணிவிட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த 2மே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிக் சென்ட் பண்ணுங்கள். revadishivakumar5@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஃப்ட் பார்க்கலாம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணி எனக்கு பிக் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஹர்ஷினி ரொம்ப சூப்பராக க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க ஹர்ஷினி, தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷெரின் ஃபாத்திமா ஃபெதர் பென் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே இது ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. தேங்க்யூ ஸோ மச் டியர். அதுக்கப்புறம் காவ்யா 6th ஸ்டாண்டர்ட் இவங்க வந்து ஹோம்மேட் பெயிண்ட் ப்ரஷ் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த பிக்ஸ் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இவங்களே ஹோம்மேட் கலர் பேப்பர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு வீடியோவும் பார்த்துட்டு அதே மாதிரி இவங்களும் ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் காவ்யா. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்களோட ரிலேட்டிவ் அக்ஷயா இந்த ஃபெதர் பென் ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு பிக் சென்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஐஸ்வர்யா, தேங்க்யூ அக்ஷயா. ரொம்ப சூப்பராக க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஹோம்மேட் க்ளே யூஸ் பண்ணி விநாயகர் ரெடி பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு ஹோம்மேட் க்ளே யூஸ் பண்ணி விநாயகர் சிலை ரெடி பண்ணி எனக்கு பிக் சென்ட் பண்ணியிருக்காங்க. கனிஷ்கா 6th ஸ்டாண்டர்ட். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க கனிஷ்கா, ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் கிராஃப்ட் ஃப்ரெண்ட் சேனல் ரிசானா ஃபெதர் பென் ட்ரை பண்ணிவிட்டு அவங்க வந்து பிக் சென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக பண்ணியிருக்கீங்க ரிசானா, தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் மதிவதனி அவங்களும் வந்து ஹோம்மேட் கீச்செயின் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பிக் சென்ட் பண்ணியிருந்தாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூப்பா. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு ஆல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது 3 ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.